நேற்று பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் விஜயை மீட் பண்ணியிருக்காரு. பொதுவாக பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியா முழுக்கவே பல அரசியல் கட்சிகளோட வேலை செஞ்சுருக்காரு. விஜயோட முதல் முறை ஒரு மீட்டிங். இதில் என்ன ஒரு கேள்வி எல்லாருக்கும் இப்போ வருது அப்படின்னா, ஆல்ரெடி அவர் கட்சியை கட்டமைப்பு நோக்கி நடத்திட்டு இருக்காரு. அதே போல் ஆதவ் அர்ஜுன் ஒரு பக்கம், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இவங்க தான் ஒரு கோர் டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் உள்ளே வராரு அப்படின்னா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ரோல் தான் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு, எதுக்காக விஜய் இவரை உள்ளே கொண்டு வந்திருக்காரு? இப்போ நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் தாவேக்கானுடைய ஸ்பெஷல் அட்வைசராக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் ஊடகங்களில் கசி விடப்பட்டு அதை பற்றியான விவாதங்கள் கூட நேற்றெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நம்ம விசாரிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு தகவல்கள் எதுவுமே கிடையாது. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் இந்த சந்திப்பு அப்படின்றது நீண்ட காலமாக ஒரு பிளான் செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு. கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் ஒரு கன்சல்டண்ட்டாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே அவர் ஐபேக்லேருந்து முழுமையாக வெளியே வந்துட்டார். வெளியே வந்தாலும் கூட அவருடைய உறவினர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள் தான் இன்றைக்கி அந்த நிறுவனங்களை நடத்துகிறாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது. அக்டோபர் நவம்பரில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். பாஜக ரொம்ப தீவிரமாக அங்கே அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி எப்படியாவது 243 தொகுதி இருக்குது, அதில் 225 ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் இவரை பார்த்தோம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோரும் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவரும் அதுக்கான வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. ஒவ்வொரு கிராமங்களாக போய் அங்கேயே டென்ட் போட்டு அந்த மக்களோட பயணிக்கிறது அப்படின்றது இவருடைய ஒர்க்காக இருக்குது. அதனால் ஃபுல் டைமாக அவர் தாவேக்காக விஜய்க்காக ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு தான். இந்த சந்திப்பு நடந்ததுக்கு முக்கியமான காரணம் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா தான் பிரசாந்த் கிஷோரை அழைத்து விஜயோட இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நீங்கள் நடத்துங்க அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணது அவர் தான். விஜயனுடைய இல்லத்தில் தான் அந்த சந்திப்பு நடந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாரு. இதுவரையும் நிறைய கட்சிகளுக்கு அவர் தேர்தல் வியூகங்கள் வகுத்து கொடுத்துருக்காரு. இப்போ ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எப்படி நம்ம அரசியலை பார்க்கணும் அப்படின்றதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குல்ல. பிரதமர் மோடியிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக முடிந்த எலெக்ஷன் வரையும் அவருடைய அனுபவத்தை, தேர்தலில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை திறனை அவர் விஜய்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. விஜய் எல்லாத்தையும் கேட்டு அவருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் போல். குறிப்பாக இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பற்றியெல்லாம் நிறைய கேட்டிருக்காரு. அவங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ அவருக்கு ஒரு ரீச் தெரியும், யூடியூப்லலாம் பாப்புலராக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் எலெக்ஷனே அந்த மாதிரி தான் நடந்தது. யூஎஸ் எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இன்ஃப்ளூயன்சர்ஸுடைய ரோலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் முழுக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தள்ளி வச்சுட்டு அவர் பியூராக இன்ஃப்ளூயன்சர்ஸை நோக்கி போனது அப்படின்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்படின்றப்ப விஜய்க்கு தெரியும் அவருடைய இமேஜ்ன்றது ரொம்ப பெருசு. அந்த இமேஜோட ஒருத்தர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் உட்காந்து அவரோட கான்வர்சைஸ் பண்ணுறாரு, அவர் பற்றியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறாருன்னா அதோட ரீச் தெரியும். சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் ராகுல் காந்தி உட்காந்து பிரியாணிலாம் செஞ்சு, ஆமாம் அந்த மாதிரி ஆமாம், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல், அந்த மாதிரி நிறைய விஜய்க்கு இருந்த பல கேள்விகள் அவர் பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்டிருக்காரு. இது ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் அடுத்து அவர் இப்போ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்கிறீங்க, ஸ்பெஷல் அட்வைசராக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்பெஷல் அட்வைசராக இல்லை, ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பார். எப்பெல்லாம் இங்கே விஜயினுடைய கட்சியில் தேர்தல் வியூகம் தொடர்பான ஒரு ஆலோசனை, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்கள்ல. ஒரு டாக்டரை நம்ம சந்திக்கும் போது, ஏதாவது ஒரு சீரியஸான இல்னஸோடு சந்திக்கும் போது ஒரு 2-3 டாக்டர்கிட்ட செக் பண்ணிப்பாங்க, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி எப்பெல்லாம் தேவைப்படுதோ பிரசாந்த் கிஷோர் ஒரு கன்சல்டண்ட்டாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். மற்றபடி ஒரு ஃபுல் டைம் அட்வைசரோ இல்லை ஸ்பெஷல் அட்வைசரோ அப்படி எந்த ஒரு டைட்டிலும் அவருக்கு கிடையாது. இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இப்போ எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, ஜான், புசி ஆனந்த், இந்த டீம் தான் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது அது அப்படியே தான் போக போகுது அப்படிங்கிறது. ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணுறாருன்ற கொஸ்டின் வரும் இல்லையா. அவர் தனியாகவே தேர்தல் பிரிவுக்கான பொதுச் செயலாளர் நியமிச்சிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னொரு 1 வருஷம் இருக்கும்போது இப்போலேருந்தே அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா கிளியராக, ஒரு கிறிஸ்டல் கிளியராக சொல்லணும்னா என்ன வேலைகள் அவங்க பண்ணுவாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட ரோல் என்னவாக இருக்கும்? இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அவர் ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்றது அவருடைய பதவியிலே அது தெரிஞ்சிருச்சுன்னு. எலெக்ஷன் ஒர்க் தான் பண்ண, எலெக்ஷன் ஒர்க் தான் பண்ண போகிறாரு. தாவேக்காவுக்கு அவங்க தான் தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட போகிறாங்க. அவங்களுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் தான்
அதை ஒட்டு மொத்தமாக அதை செய்ய போகுது அப்படின்றது கிறிஸ்டல் கிளியராக எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து விஜய்க்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாகவே பண்ணி காமிச்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தேனியில் ஒருத்தர் இருக்கார், லெஃப்ட் பாண்டின்னு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். இப்போ அவரை பற்றி இவங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ அவருடைய இல்லை, அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் லெஃப்ட் பாண்டி என்ன பண்ணுறாரு, டெய்லி நான் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கினேன், இவர் 100 பேர் கட்சியில் சேர்ந்தாங்க, இது எல்லாமே அவங்க ஃபோட்டோ எடுத்து புசி ஆனந்துக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அவர் மூலமாக விஜய்க்கு போயிட்டுருக்கோம். அப்போ இவங்க வந்து என்ன புதுசாக இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரலாக அவருடைய அரசியல் அறிவு என்ன, அவரை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னவா மதிப்பிடுறாங்க, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு ஒரு 360 டிகிரி அவர் யார் அப்படின்றத வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்போஷர் வந்து கிடைக்குது. இப்போ அவர் வந்து புஷி ஆனந்த் மூலமாக இது வரையும் தகவல்கள் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணியிருப்பார். இப்போ இன்னொரு ஆங்கிளும் அவங்களுக்கு கிடைக்கும்போது, இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கா அப்படின்றதெல்லாமே விஜய்க்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இப்போ இவங்களுடைய பணி என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் கண்காணிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்களால கட்சிக்கு வந்து பயன் இருக்கா, இப்போ அவங்களெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் வேட்பாளராக நிப்பாட்ட முடியுமா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை ஆதாரபூர்வமாக வந்து விஜய்கிட்ட காமிச்சிருக்கிறாரு. இப்போ இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்டர்னேட்டிவாக அங்கே வந்து நம்முடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் வந்து மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுக்கும்போதே, கட்சியில் எந்த பதவி கொடுத்தாலும் ஒருத்தருக்கு ஒரு பதவி தான் அப்படின்றத கொடுத்துட்டாரு. இது எல்லாமே அவருடைய கோர். நாளைக்கு வந்து இப்போ புதுசாக வரக்கூடியவர்கள், கட்சியில் இணையக்கூடியவர்கள் வந்து டாடா பாய் காமிச்சிட்டு போனாலும் விஜய்க்கு எந்த வகையிலும் அது லாஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய கோர் அப்படின்றது, இவருடைய ரசிகர்கள் அப்படின்றது அப்படியே இருப்பாங்க. புதுசாக வந்தவங்க வேணால் அவங்க அப்படியே யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப்போட விஜய் வந்து தெளிவாக அதில் காய் நகர்த்தியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையில் இவங்க முழுக்க தேர்தல் வியூகங்களை தான் செய்ய போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து விஜய் வந்து எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு வந்து அவருடைய குரல் அப்படின்றது இருக்கணும், நேரடியாக கள சந்திப்பு அவர் எப்படியெல்லாம் பண்ணால் மக்களை வந்து இன்னும் பெட்டராக ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 1 இயர் அப்படின்றது அதை நோக்கிய பயணமாக தான் இருக்க போகுது. குறிப்பாக மார்ச் 2nd வீக் 3rd வீக்கோட ஐ திங்க் அவருடைய அந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு அப்படின்றது ராப் ஆகுது, முடிவடையுது. அதற்கு பிறகு முழுக்க மக்கள் சந்திப்பு அப்படின்றது விஜய்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் கன்சல்டேஷனு, இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, புசி ஆனந்தோட ரோல் எப்படி இருக்கும்? வேட்பாளர் தேர்வு செய்கிறாங்க இல்லையா, அதில் வந்து எந்த அடிப்படையில்? நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள்னு வரும்போது முழுக்க விஜய் மக்கள் இயக்கத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. வெளியிலேருந்து யாரையும் ஒருத்தர் கூட நியமிக்கலை இது வரைக்கும். அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த 234 தொகுதியிலையும் தாவேக்கா போட்டியிட போகுது அப்படின்னா, யார் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்க போகிறாங்க? அது விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பா, இல்லை முழுக்க அவுட் சைடர்ஸ் தான் அதில் இருக்க போகிறாங்களா, இல்லை 50-50 ரேஷியோ? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியிலே பதிவு பண்ணியிருந்தோம், நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் திறமைசாலிகள், வெளியில் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிகே உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க? இப்போ 2026 அப்படின்றது விஜய் அவர் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பு. 2026க்கு ஜஸ்ட் 1 இயர் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த 1 இயரில் வந்து சாத்தியப்பட முடியாத சில விஷயங்கள் நம்ம சாத்தியப்படுத்தி காமிக்கணும் அப்படின்றதுனால தான் அவருடைய ரீச்சுக்கு மேலே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இப்போ வந்து அவர் எல்லா முயற்சிகளையும் எடுத்துகிட்ருக்கார். அப்போ இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸு, வின்னிங்கான பாசிபிலிட்டிஸ், இது 2 தான் முக்கியம். இப்போ இந்த இலக்கை நோக்கி போகும்போது இப்போ நம்ம புசி ஆனந்தோடைய ரோல் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. புசி ஆனந்தோடைய ரோல் இப்போ என்னவா இருக்கோ அதே ரோலில் தான் அவர் இருப்பார். இந்த கட்சியினுடைய விஜயினுடைய ரசிகர்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றது, இப்போ விஜய் அந்த மாவட்டத்துக்கு போகிறார் அப்படின்னா அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆர்கனைசருடைய வேலையை மட்டும்தான் புசி ஆனந்த் வந்து செய்வார். அந்த ஆர்கனைசிங் கூட வந்து ஸ்பெசிஃபிக்காக அவருடைய இந்த மாவட்ட செயலாளர்கள், ரசிகர்களாக இருந்து மாவட்ட செயலாளர்கள் ஆகிருக்கிறாங்கல்ல, அவங்களை நோக்கி பயணமாக மட்டும்தான் அது இருக்கும். அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் புசி ஆனந்துடைய முழு நேர வேலை.
மற்றபடி வந்து அவர் மெயின் ஸ்ட்ரீமாக வந்து இவங்களை தான் கேண்டிடேட்டாக இங்கே போடணும், இவர் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அவருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து விஜய் அவருக்கு கொடுக்கல. அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம பேசும்போது நமக்கு தெரியக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பொட்டென்ஷியலான மாற்று கட்சியில் பதவி கிடைக்காமல் இருக்கக்கூடிய அதிருப்தி முன்னாள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்லை அங்கே செல்வாக்கு மிகுந்தவர்களோ யார் யார் அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க வந்து தகவல் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக, அதே மாதிரி திமுக, மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலான நபர்களை யார் யாருக்கெல்லாம் வந்து விஜயோட பயணம் செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து அவங்கள ஒரு ப்ரொஃபைலிங்காக எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு மீட் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் பண்ணுறதாகவும், அதுக்கு பிறகு விஜயோட ஒரு அறிமுகப்படுத்தி விஜயோட அவங்களுடைய சந்திப்பு அப்படின்றது நடக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க. ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் விஜய் கட்சியில் வந்து நிறைய புதுமுகங்கள் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுமுகங்கள் அப்படின்னா ஆல்ரெடி தமிழக அரசியலில் நமக்கு தெரிந்த முன்னாள் அமைச்சர்கள், பரிச்சயப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து தாவைக்கால சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது. இப்போ நிறைய விஐபிஸும் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதில் ஒரு பட்டியல் சொல்கிறாங்க, அது நம்ம வந்து சொல்லி நாளைக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் நம்மளுடைய சோர்ஸஸ் நம்ம என்றைக்குமே சொல்கிறது கிடையாது. ஸோ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, முன்னாள் மூத்த அமைச்சர்கள் கூட நிறைய பேர் வந்து விஜயுடைய கட்சியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஒரு ஹிண்ட் கொடுக்கணுன்னா, இப்போ ரீசெண்டாக பேசு பொருளான ஒரு முன்னாள் அமைச்சர் கூட விஜயனுடைய கட்சியில் விரைவில் இணைய போகிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. யாருன்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் பிரேக்கிங் நியூஸுக்கு டிவிகேல பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் இருக்க போது தாவேகா தொடர்பாக வரவிருக்கிற நாட்களில் அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து தமிழ்நாடு அரசியலை உலுக்கி பார்க்கும் அப்படின்லாம் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன? ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஐ திங்க் 1 வீக் முன்னாடி பேசும்போது நீ சொன்னது மாதிரி பிகே வந்து விஜயை சந்திக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்குது அப்படின்றத சொன்னேன். அதே மாதிரி பார்த்தோம்னா பிகே வந்து நேற்று சந்திச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இன்றைக்கி பேசும்போது ஒரு தகவல் சொன்னால், இன்னொரு 2 or 3 monthஸில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சர்ப்ரைஸ்ன்னு தான் தெரியல அப்படின்னு. அப்புறம் உடனடியாக நான் வந்து சரி நம்ம சோர்ஸ்லையும் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு நானும் நம்ம மண்டையும் கொஞ்சம் வேலை செய்ய விடணும் அப்படின்ட்டு 2-3 பேர்த்திட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு 3 மாதத்தில் வந்து எக்ஸாக்டாக ஏப்ரல் மேல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, அது வந்து ஒரு மெகா சர்ப்ரைஸாக இருக்கும், தமிழ்நாடு அரசியலில் இப்படி ஒரு சந்திப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அது பேசப்படும். அதுவும் தமிழக அரசியலில் இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது எப்படா சாத்தியமாச்சு அப்படின்ற அளவுக்கு பேசப்படும். அது வந்து விஜய் வந்து இன்னொரு லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அது சந்திப்பாக அது இருக்கும் அப்படின்ற தகவல் சொன்னாங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது நம்ம இப்போ சொல்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா அது சரியான ஒரு விஷயமாகவும் இருக்காது. நம்ம சோர்ஸஸ் வந்து அப்படி கொடுத்தாங்க. பட் உண்மையிலே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. அது வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்மையாகவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும், ஒரு பெரிய அரசியல் மூவாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த சந்திப்புகளுக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு விஷயம் தொடர்ந்து ஊடகங்களில் விவாதமாக இருக்கிற விஷயம் அப்படின்னா அதிமுக தாவேகா கூட்டணி தான். அதில் ஒரு தரப்பு வந்து அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் டிவிகே சைட்லேயே வந்து நாங்கள் தான் அப்படி சொல்லிட்டோம், எங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோன்னு அவங்க ஒரு பக்கம், விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு டிவிகே சைடில் அவங்களுடைய வெர்ஷனை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, விஜய்கிட்ட பேசிட்டாங்க, விஜய்க்கு இவ்வளோ சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க, அவர் வந்து டெப்டி சிஎம் ஆக போகிறாரு, இப்படி என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது? அப்படி ஒரு பிளான் இருக்கா? டிவிகேக்கு அதிமுகவோடு பயணிக்கிற திட்டம் இருக்கா? இல்லை பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்குதா? இதில் பிரசாந்த் கிஷோர் ரோல் இருக்கா? ஏன்னா இன்றைக்கும் நான் பார்க்குறேன், இந்த பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி 2வது நாளாக ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க சோஷியல் மீடியா மூலமாக அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்த அதே கையோடு அதிமுகவை சேர்ந்த
ஒரு முக்கிய தலைவரை சந்தித்திருக்கிறார் அப்படின்னும் சொல்றாங்க. அப்போ இயல்பாகவே இங்க நடந்துட்டு இருக்கிற அந்த நரேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியுது. உண்மை என்ன? ஐபேக் உடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் அதிமுகவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. தேர்தல் வியூக வேலை அவங்க தான் பண்ணுறாங்க. அது வந்து பிரசாந்த் கிஷோருடைய உறவினர் தான். அந்த வேலையை பண்ணுறவங்களுக்கு கூட பிரசாந்த் கிஷோருடைய உறவினர் தான். யார் இந்த சார் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் ஆச்சுல்ல, ஸோ அது கூட அவங்க பண்ணதாக தான் சொல்கிறாங்க. ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து ஓப்பன் டு ஆல், அதான் நான் சொன்னேன்ல, அது வந்து ஒரு கன்சல்டன்ட் மெத்தடில் அவருடைய அனுபவத்தை அவர் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர் இஸ் ஓப்பன் டு ஆல், அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முழு நேர ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இல்லாமல் ஒரு சிட்டிங்க்கு ஒரு பேமெண்ட், அந்த மாதிரியான மெத்தடில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் எதையுமே நம்ம வந்து மறுக்க முடியாது. இப்போ இந்த சந்திப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து மறைமுகமாக இந்த மாதிரி சந்திப்புகள்லாம் நடக்கும். 2021 தேர்தல் நேரத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவங்க வந்து வெற்றி பெற்ற பிறகு அவங்களோட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வெளியானது. அதன் மூலமாக தான் ஆமாம் இவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு போல் அப்படின்றது வந்து எல்லாரும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம பேச ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஐபேக் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர எந்த இடத்துலையும் அவருடைய ப்ரெசன்ஸுன்றது வந்து நம்ம பார்த்தது கிடையாது. அதே மாதிரி கமலஹாசனோட அவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணார். மக்கள் நீதி மையத்தோட அவர் வந்து டைப் பண்ணிட்டாரு, அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசினாங்க. அது பிறகு இடையில எடப்பாடி பழனிசாமி ஓட அவர் வந்து சந்திப்பு நடத்தி அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு அப்படின்றாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு தாவேகாவுடனான அந்த உறவு அப்படின்றது ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் மெத்தடில் ஆதவர்ஜுனா அவரை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. எப்பப்பெல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்திக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஓப்பன் டு அப்படின்ற மாதிரி தான் அதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அதிமுகவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய நெரேட்டிவ் வந்து செய்யப்படுது. அதாவது திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் வெளியே போயிடக்கூடாது. அப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத மையப்படுத்தி மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து பிரிந்து 2026 தேர்தலை சந்திக்கணும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு நோக்கம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் தனித்து போட்டியிடுவது தான் சரி அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் நேற்று வந்தவர் தானேங்க, இன்றைக்கி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய கட்சி அதிமுக இருக்குது, அப்போ அதிமுக தலைமையில் தான் வந்து தாவேகா கூட்டணிக்கு வரணும், அதிமுக எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் அந்த சீட்டை வாங்கிட்டு மேபி விஜய் வந்து ஒரு டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து இங்கே பொசிஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பொட்டென்ஷியலாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து 234 தொகுதிகள்லையும் நம்ம தான் வந்து கேண்டிடேட் போட்டு நிற்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து விஜய்க்கும் கிடையாது, தாவேகாவுக்கும் இல்லை அப்படின்றது தான் அங்கே நம்ம வந்து சோர்சஸ்ட்டை சில பேர்கிட்ட பேசும்போது சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. விஜய் வந்து கணிசமான தொகுதிகளில், அதாவது ஒரு 150 தொகுதிகளுக்கு குறைவாவது நம்ம வந்து போட்டியிடணும், நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமையுதுன்னா அப்படி பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈவன் வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாச்சினாலும் விஜயோட டிமாண்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ் நான் தான் சிஎம், அடுத்த 2.5 இயர்ஸ் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்றது ஒன்று. 2 விஷயங்களில் பேசியிருப்பதா நம்ம வந்து ஏற்கனவே கூட ஒரு தடவை பேசியிருக்கோம். ஒன்று வந்து யார் அதிகமான சீட்டு வின் பண்ணுறாங்களோ அவங்க சிஎம்மாக வர்றது, இல்லை ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ் வந்து நீங்கள் சிஎம்மு, அடுத்த 2.5 இயர்ஸ் வந்து நான் சிஎம், அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன். அதில் விஜய் வந்து ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ் வந்து அவர் சிஎம்மாக இருக்கணும் அப்படின்றத உறுதியாக அவங்க வந்து பிச் பண்ணுறாங்க போல். பட் அதே நேரத்தில் அதிமுகன்ற கட்சியை பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு, தலைவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோனால் இன்றைக்கி அது அதோடைய முழு பலத்தோடு இல்லை அப்படின்றது ஒரு அக்செப்டட் பாயிண்ட். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுகவுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல். விஜயோட வந்து நீங்கள் 2026 மிஸ் ஆனாலும் 2031 அவர் இன்னும் பலமாக எமர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் அதிமுகலாம் அந்த மாதிரியான சான்ஸ் கிடையாது. திமுக வந்து உதயநிதியை நோக்கி அவங்க போயிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு இளைஞரை முன்னிறுத்தி அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரை வந்து செட் பண்ணுறாங்க. ஆனால் அதிமுகலாம் அந்த மாதிரியான சினாரியோவே கிடையாது.
எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் அது மிஸ் இல்லை, அவருடைய சகாக்கள் அத்தனை பேருக்கும் அது வந்து ஹியூஜ் மிஸ், அந்த கட்சிக்கே பெரிய மிஸ். அப்படின்றப்ப எப்படியாவது நம்ம வந்து வெற்றி பெற்று ஆகவே வேண்டும். அப்போ விஜயோட போகிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற விஷயத்துக்கு அதிமுகவே வந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இதில் தயக்கம் இருக்குது. குறிப்பாக வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வேணாம் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு. நம்ம கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு விஜய் வந்தாருன்னா நம்ம சேர்த்துக்கலாம், அவரை சிஎம்ஆக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொங்கு பகுதியை விட்டுட்டு மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்களுடைய ஒருமித்த கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும், விஜய்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு வருட காலம் இருக்குது. இந்த ஒரு வருட காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். விஜயினுடைய தேர்தல் வியூகம் என்னவாக இருக்குது, விஜயினுடைய கள அரசியல் எப்படி இருக்குது, விஜயினுடைய கள அரசியலை பார்த்துட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, எத்தனை பேர் வந்து மாற்றுக் கட்சிகள்லேருந்து தாவைக்கால இணைகிறாங்க, அந்த கட்சி எப்படியெல்லாம் தன்னை பொசிஷன் பண்ணிக்குது, மக்கள் இஷ்யூவில் வந்து எப்படி நிற்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்களை பார்த்து தான் வந்து மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அதை பொறுத்து வந்து உங்களுக்கு இந்த தேர்தல் வியூகம் கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, தேர்தல் அலைன்ஸும் அப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப நம்ம இப்போ குயிக்காக அதை டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. பட் அதிமுக கட்சியாக பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வந்து சுதாரித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் அதுக்கு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது.